ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எதன்ஸ் கிச்சன். நம்ம எதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று செய்ய போகிறோம். நல்லா கரகர மொறுன்னு டக்குன்னு செஞ்சிடலாம். வீட்டில் இருக்க இடியப்ப மாவு வச்சு தட்டு வடை தான் செய்ய போகிறோம். இது புழுங்கரிசி பச்சரிசி ரெண்டையும் கழுவி காய வச்ச இடியப்ப மாவு தான். இதால் 2 கப்பு எடுத்துருக்கிறேன். இது கூட 25 கிராம் கடலப்பருப்பு. இது ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை இந்த மாவு கூட சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு. இது கழுவிட்டு கல்லெல்லாம் இல்லாமல் பார்த்து எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறேங்க. 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு டால்டா போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட வெண்ணெய் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ எடுத்துக்கிறேன். இதை அரைச்சி பாலாக எடுத்துக்கும். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். மாவை நல்லா கலந்து விட்டுக்குவோம். இந்த பருப்பு எள் உப்பு எல்லா இடமும் சேர்கிற மாதிரி நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கணும். இப்போ எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துக்கும். வெந்நீர் சேர்த்துக்கிறேன். மாவுக்கு வெந்நீர் ஊற்றி தான் பிணையணும். வெந்நீர் சேர்த்துக்கிறேன். லேசாக அப்படியே ஸ்பூன் வச்சு கலந்து கொடுத்துட்டு அப்புறம் கையால் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறணுன்னே. தண்ணி போதும். மாவை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். பாருங்கள், மாவு இந்த பதத்துக்கு இருக்குது. ரொம்ப இளவலாக போயிடுச்சுன்னா எண்ணெயை குடிக்கும். இந்த மாதிரி மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் எண்ணெய் இழுக்காது. இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்குவோம். நமக்கு தட்டுவடை எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. சின்ன சைஸ்னால் சின்ன ஒரு பளிங்கு சைஸுக்கு எடுத்து உருட்டினா போதும். இந்த பாருங்கள், இந்த சைஸுக்கு எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் உருட்டி எடுத்தாச்சு. பூரி மேக்கரை எடுத்து இந்த மாதிரி கேரி பேக் எடுத்து கட்டிக்கணும். அப்போ தான் நமக்கு அமுக்கிட்டு எடுக்கும்போது அந்த இது பியாமல் வரும். நமக்கு அடை வந்து பியாமல் வரும். அதனால இந்த பக்கம் ஒரு கேரி பேக்கும் இந்த பக்கம் ஒரு கேரி பேக்கும் இந்த மாதிரி கட்டிக்கிட்டோன்னா நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் லேசாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. கல் வெயிட்டுக்கே அது சரியான சைஸ் வந்துடும். லேசாக அப்படி அழுத்திட்டு எடுத்தோம்னா இல்லை அழகாக வட்டமாக வந்துடும். இப்போ இதை எடுத்துக்கலாம். இதுபோல் எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி அழுத்தி எடுத்து ஒரு தாம்பழத்தில் நியூஸ் பேப்பர் போட்டு அது மேலே வச்சிட்டோம்னா நம்ம எல்லாத்தையும் அழுத்தி எடுத்துட்டு லாஸ்ட்டாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு தட்டி வச்சுருக்கிறேன். மீதம் இருக்க மாவெல்லாம் நம்ம இதை எண்ணெய் சட்டியில் போட்டு எடுத்துக்கிட்டு அதை தட்டி தட்டி போட்டுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 லிட்டர் அளவு சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க அடைகளை சேர்த்து பொரித்து எடுத்துக்குவோம். இந்த மாதிரி தட்டிக்கிட்டே போட்டுடலாம்.
செய்யணும்னு நினச்சா டக்குன்னு செஞ்சிடலாம். இதில் இருக்க பொருள் எல்லாமே நம்ம வீட்டில் உள்ளது தான். நல்ல எண்ணெயை ஊற்றி பிள்ளைங்களுக்கு வீட்டிலேயே நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்துர்லாம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் செய்வீங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக நமக்கு தட்டு வடை ரெடி ஆகிடுச்சு. இதை நாங்கள் பருப்படைன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். அவ்வளோ சூப்பராக அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி செய்வோம். இது அரிசி மாவு வீட்டில் இருக்கிறத நான் எடுத்து டக்குன்னு செஞ்சுருவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பருப்பு வாசத்துக்கும் அந்த இதுக்கும் இது சூடாக இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது, கையில் எடுக்க முடியல. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.